உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கர்நாடக ரசாயன கழிவுகளால் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதி பச்சை நிறமாக மாறி காட்சியளிக்கிறது. துர்நாற்றமும் வீசி வருவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கோட்டையூர், பண்ணவாடி, சித்திரைப்பட்டி, பூச்சியூர், ஒட்டனூர், ஏமனூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் காவிரி கரையோரத்தில் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியாக உள்ளது. இப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக பண்ணவாடி முதல் கோட்டையூர் வரை தேங்கி நிற்கும் தண்ணீர் பச்சை நிறமாக மாறியுள்ளது. மேலும் துர்நாற்றம் வீசி வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுநீர் ஆற்றில் கலக்கப்படுவதால் மேட்டூர் அணையில் நீர் துர்நாற்றம் வீசி வருவதாகவும், தண்ணீரை குடிப்பதனால் உடல் உபாதைகள் மற்றும் தோல் நோய்கள் ஏற்படுவதாகவும் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். கர்நாடக ரசாயன கழிவுகளால் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதி பச்சை நிறமாக மாறி காட்சியளிக்கிறது. துர்நாற்றமும் வீசி வருவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கோட்டையூர், பண்ணவாடி, சித்திரைப்பட்டி, பூச்சியூர், ஒட்டனூர், ஏமனூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் காவிரி கரையோரத்தில் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியாக உள்ளது. இப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக பண்ணவாடி முதல் கோட்டையூர் வரை தேங்கி நிற்கும் தண்ணீர் பச்சை நிறமாக மாறியுள்ளது. மேலும் துர்நாற்றம் வீசி வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுநீர் ஆற்றில் கலக்கப்படுவதால் மேட்டூர் அணையில் நீர் துர்நாற்றம் வீசி வருவதாகவும், தண்ணீரை குடிப்பதனால் உடல் உபாதைகள் மற்றும் தோல் நோய்கள் ஏற்படுவதாகவும் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.